Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மின்சார கட்டண உயர்வு, நீர்மின் திட்டங்களின் உரிமை, பாகிஸ்தான் அரசின் தவறான பொருளாதார கொள்கைகள் மற்றும் 1947ஆம் ஆண்டு அகதிகளுக்கான சட்டமன்ற இடங்களை ரத்து செய்தல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் நீண்ட காலமாகவே பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராடி வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு முன்னின்று வழிநடத்தி வருகிறது. தேர்தல் சீர்திருத்தங்கள் மற்றும் உயர்மட்ட சலுகைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது உள்ளிட்ட 38 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை இந்த அமைப்பு பாகிஸ்தான் அரசிடம் ஏற்கனவே சமர்ப்பித்திருந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராவல்கோட்டில் பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்திய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினரும் ரேஞ்சர்ஸ் படையினரும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்திருந்த ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழுவை அவசரமாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் பாகிஸ்தான் அரசு தடை செய்துள்ளது. அடிப்படை உரிமைகளுக்கான அமைதியான, வன்முறையற்ற மற்றும் ஆயுதமற்ற இயக்கமான தங்களை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு தலைவர் ஷவுகத் மிர் தங்களை பயங்கரவாதிகள் என்று கருதினால் பிரதமர் ஷெரீப் அரசு ஏன் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனிர் உத்தரவின் பேரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முசாஃபராபாத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். படுகாயமடைந்த பலர் சிகிச்சைக்காக ராவல்கோட்டில் உள்ள ஒருங்கிணைந்த ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரின் பஹாரி மொழி பேசும் சமூகத்தினர் மற்றும் குஜார் பகர்வால் நாடோடி பழங்குடியினத்தை சேர்ந்த காஷ்மீர் முஸ்லிம்கள் நடத்தும் அமைதியான போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பாகிஸ்தான் ராணுவம், ரேஞ்சர்ஸ் போன்ற துணை ராணுவ படைகள் மற்றும் இஸ்லாமாபாத், பஞ்சாப், சிந்து மாகாணங்களின் காவல்துறைகளை சேர்ந்த சுமார் 16,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரை பாகிஸ்தான் அரசு இப்பகுதியில் களமிறக்கியுள்ளது. அதிகாரப்பூர்வமாக 30 பேர் மட்டுமே சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டாலும் பாகிஸ்தான் அரசு நடத்திய கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் 400க்கும் மேற்பட்ட காஷ்மீர் முஸ்லிம் போராட்டக்காரர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. வரும் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நேரத்தில் அமைதியான போராட்டம் நடத்திய சொந்த நாட்டு மக்கள் மீது பாகிஸ்தான் அரசு துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் உலகெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் அரசின் இந்த மனிதாபிமானமற்ற அராஜகத்தை குறித்து இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் ஹுசைன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலாளர் எவெட் கூப்பருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதற்றத்தை தணிப்பதற்கும் துண்டிக்கப்பட்ட தகவல் தொடர்புகளை மீட்டெடுப்பதற்கும் அமைதியான பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கும் ராஜதந்திர வழிகளை பயன்படுத்துமாறு இக்கடிதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரிட்டன் அரசை வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெறும் அடக்குமுறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக இங்கிலாந்தில் உள்ள காஷ்மீர் புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஐக்கிய காஷ்மீர் மக்கள் தேசிய கட்சி லீட்ஸ், பிராட்ஃபோர்ட் மற்றும் லண்டன் ஆகிய நகரங்களில் உள்ள பாகிஸ்தான் தூதரகங்களுக்கு முன் பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியுள்ளனர்.